மோட்டோஹாலிக்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ போன வீடியோவில் நம்ம ஆரஞ்சு ட்ரைலிங் ஸ்டார்ட் பண்ணதை பார்த்துருப்பீங்க. ஸோ அதுவும் ஃபுல்லாகவே நம்மளால் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா நானும் சேர்ந்து தான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஒழுங்காக வீடியோ எடுக்க முடியல. இது வந்து நம்ம ஆரஞ்சு ட்ரைலிங் ஃபுல்லாக பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மிஷின் கட் ஸ்டிக்கரிங் பண்ண போகிறோம் பைக்கில். ஸோ அதுக்காக நம்ம பைக் எடுத்துகிட்டு ஸ்டிக்கர் ஷாப் போகிறோம். அங்கே போயிட்டு தான் நம்மளோட ஸ்டிக்கரிங் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ கரெக்டாக வெளியில் வந்தாச்சு. செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சு பைக்கில் சுத்தமாக காற்றே இல்லை அப்படின்ட்டு. ஸோ பங்க் போயிட்டு காற்றடிச்சிடலாம் அப்படின்ட்டு பங்க்கு போயாச்சு. அங்கே போயிட்டு ஸ்டிக்கர் ஷாப்பில் போய் ஃபோன் எடுத்து பார்த்தா பெரிய மைனஸ் கைஸ். சுத்தமாக ஃபோனில் சார்ஜே இல்லை. ஸோ அதனால் ஸ்னாப் போட்டது மட்டும் எடுத்தேன். ஸோ நம்ம பைக்கை மட்டும் ஸ்டிக்கரிங் பண்ணல, ஹெல்மெட்டும் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கான வீடியோ தனியாக வரும். ஹாய் கைஸ், நம்ம ஸ்டிக்கரிங் பண்ணி முடிக்கிறதுக்கே நமக்கு நேற்று 1 டே ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஸோ அப்போ டயர் சேஞ்ச் பண்ண முடியல. ஸோ இப்போ நம்ம டயர் சேஞ்ச் பண்ண இருக்கோம். எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப் தான். ஸோ நான் இப்போ என்ன டயர் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியர் வீலுக்கு ரேடியல் 150/70 அண்ட் தென் ஃப்ரண்ட்டில் வந்து 110/70 வாங்கியிருக்கோம். ரெண்டுமே ரேடியல் தான். ஸோ ரேடியல் எதுக்காக எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி நல்லாயிருக்கும் பைக் ஓட்டுறதுக்கு. ஸோ அதுக்காக நான் ரேடியல் போட்டிருக்கேன். அண்ட் தென் நீங்கள் ஃப்ரண்ட்டில் செக் பண்ணி தான் தெரிஞ்சிருக்கோம். போன வீடியோ லாஸ்ட் வீடியோவில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து வைசர் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ வைசர் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ டயர் எப்படி சேஞ்ச் பண்ணுறாங்கன்றது தான் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட செயின் வந்து டைட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு அங்கே ஸ்டெப் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டெப்பை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிட்டார் அவர். அண்ட் தென் ஸ்டெப் ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கே இருக்க ராடை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே வந்து டயருக்கும் நம்மளோட அந்த இதுக்கும் கேப் இருக்கும். ஸோ அது கீழே ஒரு நட் யூஸ் பார்த்தீங்கன்னா, அது நட்டு இல்லை. அது எதுக்காக அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்மளோட ஸ்விங் ஆர்முக்கும் டயருக்கும் நடுவில் வந்து கேப்பாக இருக்கும். அது ஃபில் பண்ணுறதுக்காக வந்து டயர் ஸ்டெபிளாக இருக்கணுன்றதுக்காக அதை கொடுத்துருக்காங்க. இதுதான் கைஸ் நம்ம வாங்கியிருக்க புது டயர். இதுதான் வந்து எம்ஆர்எஃப் 150/70. ஸோ ரேடியல் நல்லாயிருக்கும். இப்போ அவங்க அப்ளை பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் கிரீஸ். இந்த ஒயிட் கிரீஸ் எதுக்காக அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அலாயில் போயிட்டு டயர் வந்து ஈஸியாக ப்ளேஸ் ஆகணுன்றதுக்காக அப்ளை பண்ணுறாங்க. வாய்ஸ் ஒரு இல்லையா, நம்ம டெக்ஸ்டருக்கு டயரையும் சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. அண்ட் எல்லாருக்கும் இப்போ நான் மாடிஃபை பண்ணியிருக்கேன் டெக்ஸ்டர் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறவங்க எல்லாருமே கமெண்ட் ஒரு ரெட் ஹார்ட்டை தட்டி விட்டு போங்க. அண்ட் தென் வெயிட் ஃபார் சினிமேட்டிக்ஸ். ஓகே, ஹோப் யூ ஆல் லைக் த சினிமேட்டிக்ஸ். அண்ட் தென் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். ஸ்டே டியூன். பீஸ். பாய்.